அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அறிவிப்புகள், நோட்டிஃபிகேஷன்ஸ், பாலிசிஸ், திட்டங்கள் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலுடைய முதல் வீடியோ. இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து இருக்கிற ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய நோட்டிஃபிகேஷன் வெப்சைட். இதில் நம்ம பார்க்க போகிறது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 242/2024. வாங்க நம்ம பார்க்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். இதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 6 பேஜ் இருக்குது. இந்த நம்ம சிம்பிளாக நம்ம பிளாகர் வெப்சைட்லேருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய அஃபிஷியல் பிளாகர் சைட் ஜாப் சீக்கர் ஃபார் தமிழன். இதில் எல்லா வகையான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் போட்டுட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கையும் கீழே கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்குது. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 242/2024. இது வந்துட்டு பர்மனெண்ட் ஜாப் இல்லை, கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். எத்தனை வேக்கண்ட்டுன்னு பார்த்தா 298 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கும். அதுக்கான இதை நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் வந்துட்டு 11/7/2024 18/7/2024 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ட் டைமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனும் ஆன்லைனில் தான். ஸோ டக்குன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது என்ன போஸ்ட்டுக்காக கேட்டிருக்காங்கன்னா டெக்னிக்கல் மேன் பவர் போஸ்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. 298 போஸ்ட்டு. என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பாஸ்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்டெக், எம்எஸ்சி ஐடி. ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக டிகிரி முடித்தவங்கள தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. சேலரி வந்துட்டு 15,000 கொடுப்பாங்க. இது டிஸ்ட்ரிக் வைஸாக நம்ம அலாட் பண்ணியிருக்காங்க. அரியலூருக்கு 6, செங்கல்பட்டில் 9, சென்னையில் 17, கோயம்புத்தூரில் 14, கடலூரில் 11, தருமபுரியில் 8, திண்டுக்கல்லில் 10, ஈரோட்டில் 9, கள்ளக்குறிச்சியில் 4, காஞ்சிபுரம் 4, கன்னியாகுமரியில் 5, கரூரில் 6, கிருஷ்ணகிரியில் 7, மதுரையில் 13, மயிலாடுதுறையில் 3, நாகப்பட்டினத்தில் 4, நாமக்கல்லில் 7, நீலகிரியில் 7, பெரம்பலூரில் 3, புதுக்கோட்டையில் 15, ராமநாதபுரத்தில் 6, ராணிப்பேட்டையில் 5, சேலத்தில் 10, சிவகங்கையில் 11, தென்காசியில் 4, தஞ்சாவூரில் 9, தேனியில் 5, தூத்துக்குடியில் 6, திருச்சிராப்பள்ளியில் 8, திருநெல்வேலியில் 7, திருப்பத்தூரில் 2, திருப்பூரில் 12, திருவள்ளூரில் 11, திருவண்ணாமலையில் 9, திருவாரூரில் 7, வேலூரில் 5, விழுப்புரத்தில் 8, விருதுநகரில் 8, புதுச்சேரியில் 3. ஸோ ஓவராலாக 298 போஸ்டிங் போட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் கவர் ஆயிடுச்சு. உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 வயசுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. 35 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அதாவது நீங்கள் 9/7/1989 அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிறந்தீங்களா இருக்கணும் நீங்கள். ஸோ 35 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண வேணாம். எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், ப்ரிலிமினரி இன்டர்வியூ, ஃபைனல் இன்டர்வியூ. அதாவது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான் வச்சுருக்காங்க. இதுக்கு நீங்கள் கேட்டிருக்க மாதிரியான நீங்கள் எஜுகேஷனும் குவாலிஃபிகேஷனும் வயசு தகுதிகளும் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எக்ஸாம் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீ தான். இதுதான் அப்ளை பண்ணுற பேஜ். நீங்கள் லாகின் கொடுத்து ஆல்ரெடி ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன்.
இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ தப்போ இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி என்ன மிஸ்டேக்ஸுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி பண்ணியிருக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான ஜாப் அப்டேட்ஸுக்கு நம்ம தமிழன் ஜாப் அலர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.